டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நர்சஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நடந்து முடிஞ்ச நார்செட் 8ஓட ரிசல்ட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட மிட்டியர் அகாடமியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 460 பேர் வந்து பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணி மெயினுக்கு 416 பேர் செலக்ட் ஆகி இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட ரேங்க் ஹோல்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மிட்டியர் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுவும் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர்ஸ், அதுவும் குறிப்பா வந்து ரேங்க் 2, 10, 25, 38 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மிட்டியர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாருங்க, இந்த லிஸ்ட்டை நீங்க பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு பெருமையா இருக்குது. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 300க்கும் மேற்பட்ட நர்சஸை இந்த நார்செட் 8ல வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மிட்டியர் அகாடமி தான். சரி, நான் நார்செட் 8 வந்து மிஸ் பண்ணிட்டேன், நார்செட் 9க்கு வந்து பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா அதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கிளியரா பாருங்க. நீங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நர்சிங் ஆஃபீஸரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்செட் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்னா நர்சிங் ஆஃபீஸரா போக முடியும். ஸோ நார்செட் அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன்னா காம்படிஷன் வந்து ஹெவியாயிடுச்சு. நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ்க்கு இது பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய இல்லை. ஸோ நீங்க இப்பவே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம நார்செட் 9ஓ இல்லைன்னா 10ஓ என்ன செய்ய முடியும்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம நர்சிங் ஆஃபீஸரா இருக்கும்போது அதோட பெனிஃபிட் அப்படிங்கிறது வேற. நமக்கு சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கும், எக்கச்சக்கமான அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 85,000 நீங்க இனிஷியல் ஸ்டேஜாவே என்ன செய்ய முடியும்னா ஏர்ன் பண்ண முடியும். ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம படிச்சு முடிச்சுட்டு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதோட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க இது வரைக்கும் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா இனி நார்செட் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவங்க என்னென்ன நியூ கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டா நம்ம வந்து பார்ப்போம். வீடியோட எண்டில் கீழே தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை இமீடியட்டா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. நார்செட் 9 அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து 4 மந்த்துக்கான ரெகுலர் பேட்ச், சம்மர் பேட்ச், V16 நர்சிங் கோர்சஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் வந்து நமக்கு மே 14ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸோட டியூரேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். MCQ வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல், நீங்கள் எப்படி அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு எக்கச்சக்கமான கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட ரிசல்ட் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ ரேங்க் ஹோல்டர்ஸை நமக்கு இன்னைக்கு கொடுத்த மிட்டியர் அகாடமியோட அடுத்த நார்செட் 9க்கான அட்மிஷன் வேணும் அப்படின்னா 9600543642 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து கால் பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 4 மந்த்துக்கான இன்டென்சிவ் கோர்ஸ் இருக்குது, 6 மந்த்துக்கான கோர்ஸ் இருக்குது, 12 மந்த்துக்கான கோர்ஸ் இருக்குது. உங்களோட டைம் பேஸ் பண்ணி உங்களோட நீட் பேஸ் பண்ணி இதில் எந்த கோர்ஸை வேணாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக பேசிக் நர்சிங், நான் நர்சிங் சப்ஜெக்ட் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கவர் பண்ணிடுவாங்க. 10,000 MCQs வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிஸ் மோட்ல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா MCQs வந்து கவர் பண்ணுறாங்க. எவ்ரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே மார்னிங் 10 AM to 11 AM ஆன்லைனில் உங்களுக்கு வந்து MCQ செஷன் இருக்கும். நம்மளோட ராஜ்குமார் சார் அண்ட் எக்ஸ்பர்ட் டீம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணி நார்செட் 9 கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட மிட்டியர் அகாடமியை பொறுத்தவரையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்போ தான் அந்த குவாலிட்டியான எஜுகேஷனை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால. ஸோ நீங்களும் இமீடியட்டாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி நார்செட் 9க்கு இப்போவே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இனியும் காலத்தை என்ன செய்யாதுங்க அப்படின்னா தள்ளி போடாதீங்க. உங்க கனவு நினைவாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு நினைச்சு இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி பெனிஃபிட்டை நீங்க எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.